வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூயும் பார்த்துடலாங்க. நம்ம நேற்று கொடுத்துருந்தபடி மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்துருவோம். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ரேஞ்சில் இருந்து 58 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த பிளாக் லைன் தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன லைனுங்க. அங்கிருந்து 58 பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த பிரைஸ் தான் 119.80. அதிகபட்சமா 120 தான் போச்சுங்க. அதுக்கு மேல போகல. இந்த ப்ளூ லைனுக்கு டச் பண்ணாம அகைன் வந்து மார்க்கெட்டு 120 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ஃபுல்லா வந்து மார்க்கெட் இன்னைக்கு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது நீங்க இந்த டைம்லயே மார்க்கெட் முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் சுத்தமா இந்த மார்க்கெட்ல நீங்க இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சுத்தமா மார்க்கெட்ல எந்த சைடும் மூவ் ஆகல. எங்க போனீங்கன்னாலும் மார்க்கெட் கீழே மேலே இறங்கத்தான் செஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் டோட்டலா இன்னைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த 12:30 மணி வரைக்கும் நல்ல மூமெண்ட்டுங்க. இங்க ஸ்டார்ட் ஆனதுன்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 10:45 ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு 12:30 மணி வரைக்கும் ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட். இதோட உங்களுடைய ட்ரேடே முடிச்சுட்டு நம்ம போயிருக்கலாம். சரி, ஓகே. நம்ம கொடுத்துருந்தபடி லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குங்கிறத பார்த்துருவோம். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரீமியம் கொடுத்துருந்தேன். ப்ரீமியம் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 23,950 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 250க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொன்னேன். ஓப்பன்லயே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் நீங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு லைனுக்கு மேல ஓப்பன் ஆகுது புட் ஆப்ஷன் பிரீமியம். இந்த பிரைஸுக்கு மேல அப்படின்னா மார்க்கெட் இவரை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு கீழேனா நீங்க இவனை பார்க்கவே கூடாது. எண்ட் ஆஃப் த டைம்ல உங்களுக்கு எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கால் வந்து 85ல இருந்து இந்த 110 போய் ஒரே ஒரு டைம் வந்து டச் பண்ணிட்டு, அதாவது ட்ரிகர் பண்ணிட்டு வந்திருக்கு. அவ்வளவுதான். அதுவும் எப்ப 3 மணிக்கு நடந்திருக்குங்க. இந்த பிரீமியம் நீங்க புடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. 74 to 110 அப்படிங்கிற மாதிரி போன உடனே திரும்பி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த லெவல்ஸோட நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து மூவ் ஆயிருக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் ஈஸியா வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டையும் எடுக்குது. எடுத்தா திரும்ப இது வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே ஸ்டெப் லைன் மாதிரி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 163க்கு மேல போய் இந்த இடத்துல க்ளோஸ் இருந்து மார்க்கெட் என்ன டைரக்ஷனுங்க, சுத்தமா வந்து புட்டுலயே மட்டும்தான் இருந்திருக்கணும். அதர்வைஸ் நீங்க வந்து கால் ஆப்ஷனை பத்தி யோசிச்சிருக்கவே நீங்க கூடாது. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இந்த பிரைஸ் லெவலே உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துடும். சரிங்களா? ஓகே, மார்க்கெட்டை எப்பவுமே வந்து நீங்க சிம்பிளா அப்ரோச் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யார் சொன்னாலும் மார்க்கெட் மேலேயோ கீழே போகாது. நீங்க இத வந்து தெரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இங்க பணம் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு எதை எடுத்திருந்தோம்? ஒரு நிமிஷம். 2450 எடுத்திருந்தோம். அதுல வந்து இன்னைக்கு 114 ரூபா பிரைஸ் வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்க. 114 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல இருக்கிற வரைக்கும் கால் சைட்ல பை வந்துட்டு இருந்தது. அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா புட்டு வந்து இங்க 100 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு 10:45க்கு சரியான ஒரு பைங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பை வந்துச்சு. அவ்வளவுதான். மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் அப்படியே அழகா ஃபாலோ பண்ணி ஒரு டார்கெட் 136 போயிட்டு திரும்ப கீழே இறங்குது. 121ல அகெயின் ஒரு பையே. அங்க இருந்து மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்குங்க, கிட்டத்தட்ட 240 வரைக்கும் போயிருக்கு. போதும். இதுவே நமக்கு இந்த இடத்துல போதுமானது. ஒவ்வொரு இடத்தையும் மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணி தான் போகும். ஸ்டெப் மாதிரி தான் மார்க்கெட் மேல ஏறுங்க. அது போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பை வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து அடுத்த மணியில நம்ம எடுத்த பிரீமியம். இது நல்லாவே மூவ் ஆயிருக்கு. எடுத்த இடம் நீங்க இந்த பிரைஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். திரும்பவும் இந்த பிரைஸுக்கு மேல போய் பை விழுகுது அப்படின்னா இந்த பிரைஸ்க்கு கீழே போனாதான் ஸ்டாப் லாஸ். ஒவ்வொரு இடத்துக்கும் இதே மாதிரிதான். 187ன்னா இந்த பிரைஸ் 170 தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இப்படியே வந்து ஒரு ஸ்டெப்பா இது ஏறி போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் அந்த பை வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கேண்டில வந்து பை வந்திருக்கு. அது எல்லாமே வந்து ப்ளூல தான் வந்திருக்கும். ஒரே ஒரு 55ல வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம கொடுத்த லெவல் 46ன்னு நினைக்கிறோம். லோ லெவல் 46ல இருந்து 56, 60 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல போகல. 59 வரைக்கும் அதிகபட்சமா போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல பெரிய அளவுல ஒன்றும் மொமெண்டம் இல்லை. சரிங்களா? ஆனா புட் சைடு மட்டும்தான் இன்னைக்கு பிரீமியம் போயிருக்கு. சரி, ஓகே. நாளை எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத செக் பண்ணிடலாங்க.
நாளை எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம பொசிஷனல் லெவலா கொடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணிருக்குங்க, இதுக்கு கீழேயும் போகல, இதுக்கு இந்த இடத்துல 22ன்னு கொடுத்துருந்தேன், அதிகபட்சமா 20 தான் ஹை. புட்டை எடுக்கணும்னா நான் என்ன சொல்லியிருந்தேங்க, இதுதான் முக்கியமான பிரைஸ் லெவல்னு சொல்லியிருந்தேன். அங்க இருந்து மார்க்கெட் ஃபுல்லா டவுனு. எது வரைக்கும் 922 சொன்னேன், லோ வந்து 925. அதோட உங்க ட்ரேடே முடிச்சுட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டவுன் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக உடனே டவுன் சைடு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. லெவல்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்க அதோட மட்டும் மூவ் பண்ணுங்க. இது வந்து வீக்லியில பையபிள் லைனுங்க, அதாவது 23,968க்கு கீழேனா மார்க்கெட் கீழே தான் இருக்கும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நாளை லெவலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரைஸ் அப்படிங்கிறது 23,998ங்க. இந்த பிரைஸுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே இந்த இடத்த ட்ரிகர் பண்ணுச்சுனாலும் நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் யோசிக்கணும். இந்த இடத்துக்கு மேல ஓபன் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரிகர் வச்சு குச்சி மாதிரி மேல போயிருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ட்ரிகர், இந்த பிரைஸ மைண்ட்ல வச்சுக்கோங்க. 24,000 எடுத்துக்கிறதுக்கு பதிலாக 998 அல்லது 24,002ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 லெவல் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் அந்த லெவல் கொடுக்குறோம் அப்படின்னா பிரைஸ் அந்த இடம் தான் வந்து ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? 998 அல்லது 24,002ன்னு எடுத்துக்கோங்க. இந்த பிரைஸுக்கு மேலனா மார்க்கெட் நாளைக்கு மேல இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதோட கீழே இறங்குனா எது வரைக்கும் இறங்கலாம் அப்படின்னா 23,822 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு பஃபர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 23,848. இது கீழே இறங்கக்கூடிய லெவல. இதே வந்து மேல போனா எது வரைக்கும் போலாம் அப்படின்னா 24,222 அதிகபட்சமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து நாளைய லெவல். அதே மாதிரி அதுக்கு பஃபர் பாயிண்ட் 24,192ங்க. ஸோ இது போதும். இதுவே வந்து நாளைய ரேஞ்சுக்கு சரியா இருக்கும். நாளைய ரேஞ்ச் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 51 பாயிண்ட்டுங்க. அந்த ரேஞ்சில் வந்து நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்துக்கோங்க, போதும், அவ்வளவுதான். இந்த ஸ்விங் லோ, இது வந்து லோவா எடுத்திருக்கிறேன். இந்த வீக் வந்து லாஸ்ட் வீக் உடைய லோ வந்து இதுதான். இந்த லோவை கட் பண்ணா எது வரைக்கும் கீழே போகும்னு நான் நேத்தே வந்து வீக்லி லெவல்ஸ் கொடுத்துட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அப்ப நாளை லெவல்ங்கிறது 23,822 அல்லது 848. பொதுவா நான் என்ன சொல்றேன்னா இந்த 968ல சஸ்டெயின் ஆகலைன்னா இந்த வீக் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 4 நாட்களுக்கு மார்க்கெட் இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே 968க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது நம்ம இந்த வீக்கோட ஹையை எடுத்துக்கலாம். இதுக்கு மேல போகும்போது நான் வீக்லி லெவல்ல கொடுத்துருக்கிற இந்த டார்கெட்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? புல்லிஷ்னா இதை எடுத்துக்கோங்க. இந்த 968 சஸ்டெயின் ஆகல அப்படின்னா கீழ் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா இந்த மந்த் நாளையோட டேட்டா முடிஞ்சிடும். மந்த் லெவல்லாம் நாளைக்கு லெவல் நான் உங்களுக்கு ஈவினிங் அப்டேட் பண்றேன். என்ன ரேஞ்ச் இருக்குன்னு மட்டும் சொல்றேன். வீக்லி லெவல் வந்து மாறாது. மந்த்லி லெவல் மட்டும் நீங்க வந்து வெனஸ்டே மார்க்கெட் ஓப்பனை வச்சு அதை டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைய மார்க்கெட் ரேஞ்சுங்கிறது 51 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நாளை பிரைஸ் லெவல் பாத்தீங்கன்னா 23,800 கால் ஆப்ஷன் 232 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதுவே 24,150 புட் ஆப்ஷன் 152க்கு மேலன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். சரிங்களா? இந்த புட் ஆப்ஷன் நாளைக்கு ஓப்பனை வச்சு இதை நீங்க டிசைட் பண்ணுங்க. 2 பிரீமியமும் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா, ஒன்னு 165க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா காலை பத்தி யோசிக்க கூடாது. சரிங்களா? அப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூல 998 டச் ஆயிருக்கா இல்லையான்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே ஓப்பன் ஆனா மார்க்கெட்ல, அதாவது அந்த 998 இந்த 232 சேம் டைம்ல டச் ஆகுது அப்படின்னா ட்ரிகர் ஆச்சுன்னா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். இந்த பிரீமியம் 35 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளா மாறிடும். ஆனா வந்து நாளைக்கு இந்த பர்பிள்ல நிக்காது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு வெயிட் பண்ணிடாதீங்க. இந்த பர்பிளை விட்டு கொடுக்கும் போது மார்க்கெட் ஃபர்தரா பெரிய லெவல்ல ஃபால் ஆகும். புரியுதுங்களா? இந்த கால் ஆப்ஷன் ரொம்ப கீழே விழுந்துடும். அதனால அந்த லெவல் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். அதுக்கு மேல போகும்போது இதை பத்தி யோசிக்கவே கூடாது.
அடுத்தது 24,150 245 ரூபாய்க்கு மேல ஓபன் ஆகுது அப்படின்னா இந்த பிரீமியம் 323 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். ஒருவேளை நாளைக்கு ஓபன் வந்து 151க்கு கீழே ஓபன் ஆகுது அப்படின்னா அது வந்து 36 அப்படிங்கிற லாஸ்ட் லெவல் 36ங்க. அதுக்கு கீழே 15 ரூபா வரைக்கும் கூட இந்த லெவல் போகலாம். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பனை வச்சு இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க லைன்ஸ் மட்டும் டிரா பண்ணுங்க போதுமானது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மார்க்கெட் பார்க்காதீங்க. 3 மினிட் கேண்டில் லோயர் லோ பிரேக் அவுட் கிடைச்சா என்ட்ரி எடுங்க. அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்க போய் என்ட்ரி எடுக்கலாம். டைம் பேசிஸ் எடுக்கலாம். நிறைய வழிமுறைகள் இருக்குது. மார்க்கெட்ல நம்ம வந்து புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பிங் பண்ணுங்க. மற்றபடி நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தேவைன்னா இந்த 2 மினிட்ஸ் மட்டும் நான் இன்னும் யாரும் அப்டேட் பண்ணலைங்க. இது நான் இப்போதைக்கு நம்ம ஆல்கோவுக்காக எழுதுனது. அதை நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா எப்படி கிளாரிட்டியா இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் நான் அதை காமிச்சிட்டு இருக்கிறேன். இது ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆட்டோ பிரேக் அவுட்டே நல்லா ஒர்க் ஆகும். அதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆட்டோ பிரேக் அவுட்ல இன்னைக்கு சூப்பரா வேலை செஞ்சிருக்கும். செக் பண்ணீங்கன்னா பர்பிள் டு பர்பிள் போனதை நான் ஈஸியா பார்த்தேன். நீங்க அதுல பாத்தீங்கன்னா தெரியும். பர்பிள் டு பர்பிள் ஈஸியா மார்க்கெட் போனதை நம்ம பார்த்தோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? இது ஃபியூச்சர் லெவல், இது இண்டெக்ஸ் லெவல். ஓகே, போதுங்க. மார்க்கெட் நீங்க ஏதாவது வந்து ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்டை பாருங்க. இந்த லைனை மட்டும் நீங்க போடுங்க, அதுவே போதுமானது. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எப்பவும் போல லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.